ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சிங்கம்நாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்மலைக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2000 அடி உயரம். அதுக்கு தான் நீங்கள் போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க போகலாம். ஓகே, இங்கேருந்து படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. லெவலில் இருக்கா என்னது இந்த பாதை இல்லை ஃபஸ்ட்டு இது வந்து பசுமையாக இருக்குது. இல்லை அங்கே படி ஆரம்பிச்சிச்சு இல்லை, இந்த கல்லுக்கெல்லாம் இருக்குண்ணே. இது போகிற மேலே உச்சி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கல்லை தான் பாதையாக போட்டு வா. இந்த மாதிரியா? இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வெயில் இல்லை, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். எப்படி இல்லை, வெயில் வந்துச்சுன்னா ஏற முடியாதுண்ணே, ஏன்னா செங்குத்தாயிரும்ண்ணே. அமைதியாக இருக்குப்பா, சவுண்டு இல்லாமல். கற்றுவோமா? எப்படி அமைதியாக இருக்கலாம்? இல்லை இல்லை இந்த பாட்டு பாருங்க, அருணாச்சல சுவாமி சிவசமாதி செல்லும் வழி. சிவசமாதியா? சிவசமாதி எல்லாமே இருக்குது. மேலே வந்து தர்கா, ஒரு விநாயகர் கோயில், ஒரு முருகன் கோயில், அப்புறம் ஒரு ஐயனார் கோயிலும் நம்ம இருந்துச்சு இடையில. நான் மாதிரி ஒரு வருஷம் ஆச்சு இது வந்துட்டு. அதுக்கப்புறம் நான் இதை வரேன். எங்கே எடுக்கிறேன்? யார் யார் வாரான்னு இருக்கணும்னு. எங்கே அசியன் காட்டுங்க கம்ப்யூட்டர் இல்லையா? பார்த்தீங்களா மக்களை, இங்கே வாருங்க. இந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி செய்யாமல் இருக்கும். பார்த்துதான் போகணும். இப்போ பாரு ஒன்று கடிக்க போகுது. கடிக்க இது வந்து கம்ப்யூட்டர் போகிறேன். கம்ப்யூட்டர் போடுறேன். அந்த இதில் கேம் விளையாடுவேன், பாம்பு கேம். இந்த மாதிரி நகரேன், கிருப்பி 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 நகர்ந்து வரேன். ஓப்பனாக இருக்குல்ல. காட்டு குரங்கியா? மலையில் இருக்கோம். பேக் அட்டாக் பண்ணுங்க, பேக் இருந்துச்சுன்னா. கொஞ்சம் ஹலோ, இந்த வரேன். நான் தானேங்க இன்னொரு வழி வச்சுருக்கீங்க கையில். அதான் அந்த குச்சி எடுத்துங்க. பாரு அடியவா, அடி புரிஞ்சு போகிறேன். குட்டியாக வச்சுருக்கு கையில். தம்பியரா என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஐயோ பாரு இப்படி வாரானே. நான் கம்பு வச்சிருக்கேன், வெளுத்தி பண்ணி வெளுத்தி பாதி போட மறுத்துருக்கீங்க. அது ஒன்றும் பண்ணாதே, கடிக்காது. மேக் போட்டு விட்ருவோம் பேசாம. பிடிச்சி கல்லு தானே இருக்கு, கடிக்காதா? நான் முன்னாடி வைக்கிறப்பா. பேக்கில் தாங்கண்ணா, பேக்கோட தூக்கி மேக் அடிச்சிருவோம். கல்லுல வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? ஏட்டா கடிவாளுக்கு அப்புறம் தான் பார்க்கணும்னு. பார்க்கணுமா? இதெல்லாம் ஊருக்கு இல்லைன்னா தவத்துக்கு இருக்கிறேன். இந்த இடம் வேற லெவலில் இருக்கே. மக்களை இங்கே பாருங்க, வீஸ் பயங்கரமாக இருக்குங்க. என்ன ஆமாம், நான் என்ன சொன்னேன், பார்க்க வயக்காட்டு பாதையில் வந்திருக்கான். கிட்டத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கான். ஆனால் சுற்றி வர மலையை சுற்றி வரனால வந்துடும். அடி இல்லை, ஆனால் இதை அதுக்கு தான் அந்த கம்பி கொடுத்துருக்கான்னு இதை பிடிச்சிக்கிட்டு ஏற வேண்டியதேன். ஈயமாக இருக்குமா? கரைச்சி ஊற்றிருக்கா, உடஞ்சி விட்டு போகும்போது எடுத்துட்டு போங்க, வச்சு பேசாமல் முந்தி ஓடத்துக்கு இல்லை. இங்கேருந்து வாங்க, வேறு லெவலில் இருக்குண்ணே. எங்கன்னா சுத்தமாக உட்காந்துருக்கலாம். அங்கே உட்காந்துக்கலாம். சரி மேலே உட்காந்து வாங்க, மேலே பார்த்துட்டு வருமா? அந்த கல்லை வச்சு அடிக்கடிக்கு அந்த கூட கோயில் ஒரு இதுவே காமிச்சிருக்கா. வாங்க, நீங்களும் வாங்க. நீ போய் காமிச்சிட்டாங்க, அது வரைக்கும் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். இங்கனக்குள்ள ஒரு இது இருந்துச்சு. இது ஊர் நீ பச்சனாச்சியம்மன் கோயில். பச்சனாச்சியம்மன் கோயிலா? பச்சனாச்சியம்மன் திருக்கோவில் நேரில் உள்ளது. அருவா பாருங்களே, சிக்கடி அடிச்சிருக்கணும். இது கருப்பசாமி ஐயனா? அருவா இருக்குல்ல, கருப்பு இருக்கு, அருவா இருக்குமோ? ஓ இது என்ன கோயில்யா? இதே அம்மாண்ணா?
கல்லு வை. ம் இங்கே பாருங்க வீடெல்லாம் பயங்கரம் பண்ணியிருக்காங்க. வாங்க மணி அடிக்குமா? அடி. இதெல்லாம் வேண்டுதலுக்கு கட்டின மணி. ஆமாம், அது நிழல் பண்ணுறவங்க ஓய்வு எடுக்கிறது. அந்த தெரியுதுல்ல? ஆமா, இதுல மர நிழல்ல உட்காந்து ஓய்வு எடுக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு இதுக்காண்டி கட்டியிருப்பாயா? அந்த குரங்கு எடுங்க. குரங்கு பாரு, வியூ பாண்டு. குரங்கு எங்க? ஆமாம், ஆனால் இங்கே இருந்து ஜூம் பண்ண முடியாது. அப்ப பக்கத்துல போடுறா. பக்கத்துல ஓடு. இந்த அப்போ போவான். மிச்சம் பார்த்தீங்களா அந்த உச்சிக்கு தான் போகிறோம் நம்ம. உச்சியில போய் காமிடா விளக்கணும். உச்சியில் போய் காமிக்கிறேன் போகிறேன். வாயா, இங்கிட்ட ஒரு கோயில் இருக்குங்கய்யா, சிவன் கோயில். வாங்க. ம் மேலே ஏறி பார்க்கலாமோ? படி வச்சுருந்தா செமையாக இருந்திருக்கான். இந்த கம்பி உனக்கு வேணுமோ ஒரு மரம். இங்கே திட்டம். அந்த காலத்துல மாட்டுக்கு இதுதான் தண்ணி வச்சா. இந்த இது கொட்டாயி தொட்டிலாம் இருக்குது பாருங்க. வீடு கூட இந்த தான் இருக்குது. இந்தா இன்னமும் காட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். கீத்து கொட்டாய் இருக்குது இந்த இடத்துல. எடுக்கவா குகையாது உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. சாமி இருக்கு. மக்கள் இங்கே பாருங்க, குகையெல்லாம் போதுங்க. வாங்க உள்ளே போங்க. போயா உள்ள? இருட்டா இருக்கு. லைட் அடிக்கிறீங்களா? ஃபோனு இருட்டா இருக்குங்க. ஒவ்வாள் ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குங்கய்யா. ஒவ்வாளோட ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. இல்லை என்ன இருக்குன்னு தெரியல. தவா இருந்துருப்பாளோ? இந்த விளக்கு விபூதி மடம் இருக்கியா? என்ன வருது? கல்வெட்டில் அங்கே வருது. எதுவுமே இல்லை. சரி வாங்க போகலாம். இது ஒன்றும் இல்லை. ஆனால் குமிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ சின்னமாக இருக்குண்ணா அது? இங்கிட்டு பாருங்க, பூட்டி இருக்கு. வாங்க. கீத்து கொட்டாய் பயங்கரமாக இருக்குயா. ஏன் இந்த இருக்குது மறுபடியும் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் ஒன்று இருக்குது. புதுசாக பயம் கட்டிப்பாவில் பழிச்சுன்றது. படி இது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி போய்கிட்டு இருக்கான். பின்வாசல் வழியாக போயிட்டுருக்கான். பாம்பாட்டி சிஸ்டர். சுத்திட்டு எங்க எதை காண கருவறை? சிவபிரகாச சித்தர் பயங்கரமாக இருக்கு. ஆனால் கோயில் இப்போ தான் புதுசாக கட்டிப்பாங்களே. இங்கே பாருங்க, இங்கிட்ட பார்த்து போமா. கிட்ட என்ன இருக்குது? இங்கிட்ட லிங்கம்லாம் தனித்தனியாக வச்சுருக்காருங்களே. இங்கே நிறையா லிங்கம் இருக்குது.
ஃபஸ்ட்டு வந்தோடனே விநாயகர் ரேட்டு இங்கே நிறையா சித்தரோட இதெல்லாம் சிலையெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. நந்தியெல்லாம் பயங்கர ஃபுல்லாகவே சித்தர் சிலைலாம் இருக்குது. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டா அடுத்து பார்த்தீங்கன்னா மலை ஏற போகிறோம். நாங்கள் போவோம். மக்களே பார்த்தீங்கன்னா பாதை வந்து ரொம்ப செங்குத்தாக போயிட்டு இருக்கு. படியும் பார்த்தீங்கன்னா இல்லை. யாருங்களா பாதை நான் காட்டுறேன். இங்கே இது பூராமே நடக்க முடியல. அந்த உருண்டை அந்த மாதிரி இருக்கனால அதில் காலை வைக்கும்போது ஸ்லிப்பாகிடுது. அதை பார்த்து வாங்க. இங்கேருந்து பார்க்க இங்கேருந்து கற்றுங்க. இன்னும் நின்று கற்றுங்க. கத்தி பார்த்து வாய்ஸ் வருதானு பயங்கரமாக செங்குத்தாக ஏறுது. பார்த்தீங்கன்னா காவாசி கூட வரல. அந்த கிளையம் வந்து நாக்கு தள்ளிடுச்சு எல்லாருக்கும். நாக்கு தள்ளிடுச்சு. இந்த வீடியோ பார்த்து யாரும் வந்துடாதீங்க. ஈஸியாக இருக்கும், பார்க்குற கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் மலையை சுற்றி சுற்றி ஏறணும். மக்களே பார்த்தீங்கன்னா இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறையா மூலிகைலாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இருங்க. சீத்தாமரம் இருக்கியா அந்த இடத்துல? இந்த இருங்க மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா சீத்தாமரம் இந்த இருக்கா. இது ஆனால் தெரியுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோவில் வந்து கருவேப்பிலை அப்படின்னு சொல்லி பறிச்சுட்டு போனாங்க. ஆனால் அது கருவேப்பிலை இல்லை, ஆனாஞ்செடி. பழம் முழுக்க அதில் சாப்பிட்லாம். அது கொஞ்சம் உருண்டையாக இருக்கும் பழம். ஒயிட் கலரில் இருக்கும். மறுபடியும் செங்குத்தாயிருது. ஒருத்தன் தான் என்ன இது? இத்தனை கிலோமீட்டர் இல்லை, ஆனால் வந்த பாதை எல்லாமே ஒரே மாதிரி தானே தெரியுது. ஏதோ எந்த மாற்றமும் இல்லை. இல்லை ஆமாம், எந்த மாற்றமும் இல்லை. கைகால் வலி மட்டும்தான் மாற்றம். ஆனால் ஒரே மாதிரி தான் செங்குத்தாக போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துல மட்டும் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்ப செங்குத்தாயிரும், திரும்ப அதே மாதிரி வரும். நான் சொன்னா வந்துருக்க மாட்டீங்கன்னு, இக்கெல்லாம் இருக்குன்னு சொன்னா வர மாட்டீங்கன்னு. அதுக்கு தான் சொன்னா கூப்பிட்டு வர மாட்டேன். சொல்லாம கூப்பிட்டனாலே வந்தீங்க. நீ சொல்லி கூப்பிட்டு வர மாட்டேன். வந்தேன். அந்த மாதிரி தான். இன்னொரு கடை இருக்கான்னு பாருங்க. கடையா? இந்த ஊரில் ஏற்கனவே கடை இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது. இங்கே பெரிய பெருக்கண்டா கல். தள்ளுங்கப்பா, தாங்கி முடிச்சுக்குங்க. நான் உள்ள கல் விழுக போது முடியாம இந்த சப்போர்ட்டில் நிற்கிதோ. அதுவும் கீழே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பம்பரை கட்ட மாதிரி இருக்குது. ஊசியா நினச்சி பாருவே. என்ன இந்த காலம் அப்படியே டொம்புக்கு கீழே செத்துருவேன். நல்ல வார்த்தையே வராதா? எப்போ காரு கீழே விழுந்துறேன் செத்து. ஆமாம், அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வருமா? வேற லெவலில் இருக்குங்க. கத்துங்க வா. யாராச்சும் இருக்கீங்களா? காப்பாத்துங்க. செம்மையா சூப்பராக இருக்கியா? ஆமாம், யாரும் வியூ பாயிண்ட் பாருங்க, வேறு லெவலில் தெரியுது. இன்னும் ஹைட்டுக்கு போனால் சூப்பராக தெரியும். சுத்தமாக இன்னும் ஒரு 4 கிலோமீட்டருக்கு மட்டும் இந்த தெரியுது பாருங்க. அந்த உச்சிக்கு தான் போகிறோம். மழை சுற்றி வரனால அவங்களுக்கு அப்படி தெரியும். ஆனால் சின்ன மலை தான் கொஞ்சம். நிறையா பழம் மரம்லாம் இருக்குயா. மூலிகை செடி எல்லாமே இருக்குது இந்த மலையில். இந்த மலையில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது. உடம்புக்கு சீராக இருக்கும் உடம்புலாம். என்னையா இந்த ஒரு பாதி படி வந்துருச்சு பாருங்களே. ஆமாம், இந்த இடம் சூப்பராக இருக்குது. பார்த்துங்க பாருங்க. இன்றைக்கி மேலே வரைக்கும் கண்ணு கட்டினது வரைக்கும் படிக்கட்டாக தெரியுது எனக்கு. உங்களுக்கு உங்களுக்கு அப்படி தான் தெரியுதா? இல்லை, கண்ணு கட்டினது வரைக்கும் அப்படி தான் தெரியுது. தெரியுதா? இல்லை இல்லை, டோரா பூச்சி மாதிரி
உங்களுக்கு பாதை தெரியுதா? அங்கே பாருங்க குள்ளநரி. குள்ளநரி வராதீங்க, குள்ளநரி திருடக்கூடாது. மக்கள் இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது. இங்கே சர்பத்து குடிக்க வர போயிட்டு இங்கே பாருங்க செம்பாதியில் இருக்குது இந்த கடை. சர்பத்து இருக்குன்னாலே நான் இங்கே பறந்து வந்துருப்பேன். இங்கேருந்து வாங்கல கடை இல்லாத மாதிரி தெரிஞ்சு. இல்லை அங்கேருந்து வேடி இடத்த மாதிரி இருந்துச்சு கடலில். அதான் கேட்டுக்கணும். இல்லை அங்கே எனக்கு கற்பத்துக்கு நான் அனுப்பிச்சு அங்கே உட்காந்து வேக முடியாதுல்ல இலக்கிது இல்லை இங்கேருந்து அவ்வளோ மிதம் வந்தா கடை இன்னும் வேக முடியாதுனே. அதில் கொஞ்சம் ஓவர இலக்கிது, வேற ஒன்றும் இல்லை. அது வேணா உண்மைதான். மழை ஏறுற வரைக்கும் நீ ரெஸ்ட் கிடையாது உனக்கு. கடை சொல்லுங்க ஓடி ஓடி இருக்குது. நம்ம உள்ள ஏதாச்சும் போயிட்டு இருந்தால் அன்னைக்கு ஆகிட்டே இருப்பேன். ஒரு ரோடு ஏ சூப்பராக இருக்கு. ஏன் நல்லா இருக்கா ஐயா? அதான் சொல்லிட்டேனே எடுத்துட்டேன் நான் எல்லாத்தையும். ஐயாவையும் கவர் பண்ணி போடு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. மோர் நல்லா ஏன் இதுவா வேறு லெவலில் இருக்கே. இங்கேருந்து பார்க்க கத்தி அங்கேருந்து சவுண்டை குடியா எக்கோ அடிக்கிறான்னு பார்ப்போம். அடிக்காத கத்துங்க சும்மா. அந்த அளவுக்கு கேட்கல. சூப்பராக இருக்கு. ஆனால் செம்மையாக இருக்கே. அது ஹைட்டு ஏற ஹைட்டுக்கு அப்படி தான் அந்த மேகம் தெரியும்ல, அதுக்கு அப்படி தான் தெரியும். கம்பி போட்டிருக்கான்னு நல்லா இருக்கு. ஆனால் நேரு தான், இதான் நேரு. சூப்பராக இருக்கு. இந்த இடத்துல சுத்த இருக்குமாயா? வேறு லெவல் லொக்கேஷனாக இருக்குது இந்த இடம். இந்த இடம் தான் அதே இன்னும் நல்லா இருக்கு. மேலே போக இப்படி பார்த்தோம்னா சாஞ்சாலும் ஏறி சேருவோம்னு நினைக்கிறேன் மலையில். அதான் சொல்லுங்க. நல்லா கூலிங்காக இருக்கே, காற்று செமையாக இருக்குல்ல. அந்த மரத்துக்கு போய் அந்த மரம் நல்லா இருக்குங்க, அடர்த்தியாக இருக்குண்ணே. அந்த மரம் சப்பா. இங்கே பாருங்க. ஐயோ பாதை வைக்கிறதுனா பாதையில் வரையா வச்சு மக்களே, நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மலையோட செம்பாதிக்கு வந்து நிற்கிறான். இங்கே பாருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு வந்த தூரம் பாதி போனோம் இன்னும் மலைக்கு வர்றதுக்கு. கம்பி வந்து அடிச்சிருக்கா அந்த இடத்துல செங்குத்தாக இருக்குன்னு அதை முடிச்சு ஏறி போக வேண்டியதேன். ஆமாம் சூப்பராக இருக்குயா இந்த இடம். அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டு. இந்த பாருங்க கல்லெல்லாம் போட்டுருக்கான்னு உட்காந்துக்கிறதுக்கு. இந்த எப்படி இருக்கு இந்த அனுபவம்? அதான் செய்யுங்க. ஏ இந்த ஆள் வேறு முரட்டு பாறையாக இருக்குது. பாறையை தவிர எதுவும் சொல்ல மாட்டீங்களாடா அப்படின்னு திட்ட போகிறாங்க. நிற்கிற பாறை செம்ம. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க ரொம்ப செங்குத்தாக போகுது. கம்பியை பிடிச்சிக்கிட்டே மேலே ஏறி போயிருங்க. வந்துட்டோம், பாதி உச்சிக்கு வந்துட்டோம்யா. அவ்வளோதான், இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் அதுக்கு வந்துட்டோம். ஆமாம் நான் இத்தனை வருஷம் வந்து இப்போ தான் பார்க்குறேனே வீரங்க. பிடிச்ச மாதிரி தெரியணும், சுற்றி சுற்றி பார்க்க. எத்தனை ரெண்டு 3 வந்திருக்கேன்.
கொடுங்க விடுங்க குண்டை. தூக்கி வச்சிருக்கா பாருங்க மேலே. மருந்து இங்கிட்டு மருந்து கொட்டுறது. அதெல்லாம் காணு இதில் திரி வைக்கிறது. அங்கிட்டு கீழே ஓப்பனாக தெரியுது. இது மொத்தம் மோல்டியாக தான் இருக்குங்கிட்டு ஃபுல்லாக. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மலைக்கு உச்சிக்கு வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் மலை டாப் அடைஞ்சிடுவோம். எப்படி வெற்றிக்குரிய போட்டுக்கலாம். வெற்றிக்குரிய போட்டுக்கலாம். போட வெங்கட்ட வெற்றிக்குரிய போடு. நான் போட்டப்பா போடா நல்லா பண்ண முடியாது. ஆமாம் இந்த பாருங்க இது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக இருக்குண்ணே. சுற்றி சுற்றி செங்குத்தாக காட்டுக்குள்ளே இது வந்தால் இது ஃபுல்லாக மேலே வந்தேன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். இன்னும் டாப்பு போல் இது இதோட கொஞ்சம் ஹைட்டில் என்ன போகணும். அது மேலே தான் கோயில் இருக்குது. ஐயோ வேறு லெவலில் இருக்கே. பயங்கரமாக இருக்கு. எப்பா செம்மையாக இருக்கே. இதுக்கு மேலே ரொம்ப ரிஸ்க்லாம் போக வேண்டாம். ரொம்ப கிட்டத்தில் போக வேண்டாம். 10 மணிலேருந்து 1:45 வரைக்கும் ஏறி இருக்கான். 2 மணி நேரம் ஆக போகுது. 4 மணி நேரம் 4 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி ஆக போகுதுன்னு சொன்னேன். 10 மணிக்கு ஆரம்பிச்சா 2 மணிக்கு வந்துட்டான்னு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வேறு தக்கா இந்த இருக்காருங்க. தெரியுதா இந்த இல்லை உள்ளே பார்த்துட்டு வருவோம். ஏன் கோயிலுக்கு வந்துட்டோம்யா ஒரு வழியா. பிள்ளையார் கோயில் வெற்றி விநாயகர் வெற்றி. வாங்க சாமி கொண்டு போயிடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது முருகன் கோயில் வெற்றி விநாயகர். வாங்க சாமி கொண்டு போயிடுவோம். கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டான். இங்கே அடுத்து முருகன் கோயில் ஓம்னு போட்டுருக்காங்க பாருங்க. அங்கே தான் பார்ப்போம் அடுத்து. டென்டிங் குரங்கு மாதிரி தகுந்த தெரியும். எல்லாமே தெரியும். சூப்பராக போகுது இந்த இடம். மாட்டாங்க எப்படி இல்லை 14 வந்துருச்சா பாயிண்ட். முருகன் கோயில் இங்கே தீபம் ஏற்றுறாதோ இந்தா மேலே ஏற்றுவாங்க. கார்த்திகை தீபம் மணி அடிக்குமா? அடிச்சு வைப்பான். மக்களே நம்ம வந்து சாதிச்சிட்டோம். நம்மளுடைய வெற்றிகரமாக நம்ம 2000 அடி உயரமான பிராணமலை பார்த்திங்கன்னா ஏறி முடிச்சிட்டான். இங்கே பார்த்திங்கன்னா முருகன் கோயிலில் நிற்கிறான். ஏறி முடிச்சிட்டான். இங்கே பார்த்திங்கன்னா தர்கா இருக்குது. வியூ பாருங்க வேறு லெவலில் இருக்குது. சப்போர்ட் ஆகாதா? போர்க்காது எடுக்காது இன்னைக்கு வீடியோ சென்ட் பண்ணி விடு. இன்ஸ்டால சொல்லி எடுத்தா சென்ட் பண்ண முடியாதுன்னு வீடியோவில் எடுத்து இதில் போட முடியாது. வீடியோவை எடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மலை ஏறி வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் அதுக்கப்புறம் கீழே இறங்கி போயிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் பாய் சொல்லுங்கள். பாய் பாய் சொல்லுங்கள்.